கனடா நாட்டின் புதிய பிரதமருக்கு சிக்கல். சில மாதங்களில் பதவி காலியாகக்கூடிய ஆபத்து. என்ன சிக்கல், ஏன் பதவி காலியாகும், அங்கே நடக்கிறது என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். கனடா நாட்டினுடைய புதிய பிரதமராக மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கனடா நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ உள்நாட்டு அரசியல் ஆதாயத்துக்காக இந்திய எதிர்ப்பு நிலையை மேற்கொண்டார். இந்தியாவில் பிரிவினை கோரக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததோட அவங்க தீவிரமாக செயல்படவும் சப்போர்ட் பண்ணார் ஜஸ்டின் ட்ரூடோ. இந்த நிலையில தான் காலிஸ்தான் பிரிவினைவாதியும் கனடாவில் குடியுரிமை பெற்றவருமான நிஜார் சிங் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையை பண்ணது இந்திய ஏஜென்ட்டுகள் தான் அப்படின்னும் ஆணித்தரமாக குற்றம் சாட்டினார் ஜஸ்டின் ட்ரூடோ. ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்கான ஆதாரத்தை அவரால் கொடுக்க முடியல, காட்ட முடியல. கனடாவில் இரண்டாவது பெரிய சமூகமாக வாழக்கூடிய சீக்கிய மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக தான் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை ஆதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கனடா வாழ் சீக்கிய மக்கள் நிறைய பேர் இதை ஏற்றுக்கல. சீக்கியர்களுக்காக அவர் சப்போர்ட் பண்ணாலும் கூட அவருடைய செயல்பாடுகளை சீக்கிய மக்கள் நிறைய பேர் ஏற்றுக்கல. தங்களுடைய இந்திய சமூகத்தின் அடையாளத்தை இழக்க அவங்க விரும்பல. அப்படிங்கிறதோட இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்களுடைய நிர்பந்தமும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் ட்ரூடோவினுடைய லிபரல் கட்சிக்கு ஆதரவு அளித்து வந்த சீக்கியர்கள் கட்சியான நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதிய ஜனநாயக கட்சி இந்தியாவோட ட்ரூடோ மோதுவதை விரும்பாம அவருக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த கட்சிக்கு கனடா நாடாளுமன்றத்தில் 24 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதோட விலைவாசி உயர்வு, வீட்டு வசதி பிரச்சனை, குடியிருப்புகளுக்கு தட்டுப்பாடு, இந்த மாதிரி நிறைய அதிருப்தி காரணமாக கூட ட்ரூடோ மீதான ஒரு அதிருப்தி அந்த நாட்டில் அதிகமாச்சு. இதனால லிபரல் கட்சி அவரை பிரதமர் பதவியிலிருந்து விலக்கி வைக்க முடிவு பண்ணாங்க. இதையடுத்து அவர் ராஜினாமா பண்ணார். இந்தியாவை மாதிரி கனடாவில் புதிய பிரதமரை எம்பிக்கள் கூடி தேர்வு செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆளும் லிபரல் கட்சி நிர்வாகிகளும் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் தான் அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு தேர்வு பண்ணுவாங்க. ட்ரூடோ ராஜினாமை அடுத்து பிரதமர் தேர்வு செய்யக்கூடிய பணிகள்லாம் அங்கே மேற்கொள்ளப்பட்டுச்சு. கடந்த 9ஆம் தேதி நடந்த வாக்கெடுப்பில் தன்னுடைய போட்டியாளரான முன்னாள் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டை வீழ்த்தி மார்க் கார்னி 1,31,674 வாக்குகள், அதாவது 85.9 விழுக்காடு வாக்குகளை வாங்கி வின் பண்ணார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் 11,134 வாக்குகளையும், கரீனா கோல் 4,785 வாக்குகளையும், பிராங்க் பேலிஸ் 4,308 வாக்குகளையும் வாங்கினாங்க. 59 வயதாகக்கூடிய மார்க் கார்னி கனடாவின் வடமேற்கு பகுதியில் பிறந்து ஆல்பர்டாவின் எட்மண்டில் வளர்ந்தவர். சட்டப்படிப்பில் பட்டம் பெற்ற இவர் கனடா மத்திய வங்கியினுடைய ஆளுநராக பணியாற்றினார். கடந்த சில மாதங்களாக ட்ரூடோவின் சிறப்பு பொருளாதார ஆலோசகராக கூட பணியாற்றியிருக்காரு. ட்ரூடோவும் கார்னியை தன்னுடைய அணியில் சேர்க்க நீண்ட நாட்களாக முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தார். இன்னொரு பக்கம் ட்ரூடோவின் ஆட்சியை மார்க் கார்னி கடுமையாக விமர்சனம் பண்ணார். பிரதமரும் அவரது அமைச்சர்களும் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து தங்களுடைய கவனத்தை அடிக்கடி திசை திருப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே கார்னி சொல்லியிருந்தார். ட்ரூடோவுக்கு எதிரான பிரச்சாரங்களை அவர் பேசியிருந்தார், கருத்துக்கள்லாம் முன் வச்சிருந்தார். கார்னி எப்பவுமே அரசியல் பதவிக்கு போட்டியிடுவது கிடையாது. அவர் திரைமறைவில் செயல்பட்ட ஒரு ஆலோசகராகவும் வியூகம் வகுப்பாளராகவும் தான் இருந்தார். இவருடைய வியூகங்கள் மூலமாக நிறைய புகழ் பெற்றிருக்காங்க நிறைய பேர். கார்னி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டாலும் கூட அவரது லிபரல் கட்சிக்கு இப்போ பெரும்பான்மை கிடையாது, மெஜாரிட்டி இல்லாமல் தான் இருக்கு லிபரல் கட்சி. அதனால முன்கூட்டியே நாடாளுமன்றத்தில் எலெக்ஷன் அறிவிக்கப்படலாம், அல்லனா இந்த மாத இறுதியிலேயே எதிர்க்கட்சியினுடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ளலாம். எப்படியா இருந்தாலும் மார்க் கார்னி தன்னுடைய விருப்பம் போல முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதா உண்மை. எலெக்ஷனுக்கு முன்னாடி லிபரல் கட்சி தன்னுடைய முகத்தை மாற்றியிருப்பதாகவே எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. ஏற்கனவே நடந்த தேர்தல் கருத்து கணிப்புகளில் பியர் பாலிவ் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி லிபரல் கட்சியை விட 20 புள்ளிகள் முன்னிலையில் இருக்காங்க. அப்போ லிபரல் கட்சி பின்னடைவு சந்திச்சிருக்காங்க அந்த கருத்து கணிப்பில். ஆனால் இப்போதைக்கு வரி விதிப்பு, அமெரிக்காவோட கனடா இணைப்பு, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் கடுமையாக எதிர்ப்பது, இந்தியாவுடன் நல்லுறவு அப்படிங்கிற துருப்பு சீட்டுகளை வைத்துக்கொண்டு மார்க் கார்னி அரசியல் செய்வதை தவிர வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த துருப்பு சீட்டுகள் லிபரல் கட்சிக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறிதான்.